கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய யாக்கோப்பு தன் மகன் யோசேப்பை இப்படி ஆசீர்வதிக்கிறார். அவன் கனிதரும் செடி, அவனிடத்துல கனிகள் இருக்கும், நல்ல சுவாபங்கள் இருக்கும், நல்ல வாழ்க்கை முறை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இது போல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். கனிதரும் செடியாய் அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரக்கூடிய அதன் கொடிகள் சுவரில் பட வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யோசேப்புடைய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய நன்மையை தேவன் நமக்கு தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட நன்மையை தேவன் கொடுத்தார். அவன் செடி என்று வர்ணிக்கிறார், அவன் கொடி சுவரின் மேல் படரும் என்று வர்ணிக்கிறார். இன்றைக்கு இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை சுவரின் மேல் படரும். அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிருபையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்கி போகாதீங்க. நீங்க கனிதரும் செடியாயிருங்க, நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடியாயிருங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.